நண்பர்களே இங்க பாருங்க, என்னோட தம்பி ரொம்ப சின்னதா இருக்கு டாக்டர். அவன் தம்பி அதை வச்சுக்கிறதுக்காக பண்ணவே முடியல. கிட்ட வந்து எப்படியாவது என் தம்பியை பெருசாக்கி கொடுங்க அப்படின்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் ரொம்ப சுலபமான வேலைப்பா, உனக்கு எவ்வளவு பெருசா வேணும்னு டாக்டர் கேக்குறாரு. ஒரு யானை சைஸுக்கு வேணும்னு ஹீரோ சொல்றான். டாக்டரும் அவன் தம்பியை செக் பண்ணி பார்த்துட்டு, உன்னோட பொருள் இந்த அழுகி போன சின்ன வாழைப்பழம் மாதிரி தான் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு உன்னால ஒரு எலிய கூட போட முடியாதுன்னு சொல்லி டாக்டர் பயங்கரமா சிரிக்கிறாரு. நீ ஆசைப்பட்ட மாதிரி நிறைய பேரை போட்டு பதம் பார்த்து கில்மாவா இருக்கணும்னா தம்பி இப்படி இருக்கணும். இப்படி இருந்தாதான் பொண்ணுங்க உன்னை தேடி வருவாங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, சீக்கிரம் வேலையை ஆரம்பிங்கன்னு ஹீரோவும் அவசரப்படுறான். ஆபரேஷன் செஞ்சதுக்கு அப்புறம் உன் தம்பி விடிய விடிய நின்னு பேசுவான். செஞ்சிட்டு இருக்கும்போது பாம்பு மாதிரி நெளிஞ்சு நெளிஞ்சு யாரும் போகாத ஆழங்களுக்கு போவான். ஒரு தடவை உன் கூட குஜால் பண்ண பொண்ணுங்க அப்புறம் அவங்க யாரு கூட செஞ்சாலும் அவங்களுக்கு மஜாவே இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குதிரையை இந்த ரூமுக்குள்ள கொண்டு வராங்க. இடுப்புக்கு கீழே ஹீரோவுக்கு மறுத்து போற மாதிரி மருந்து கொடுத்துக்கிட்டு டாக்டர் வேலையை ஆரம்பிக்கிறாரு. குதிரைய மயக்கம் போட வைக்கிறதுக்காக அதுக்கும் மருந்து சாப்பாட்டுல கலந்து கொடுக்கறாரு. மெதுவா ஹீரோவோட பட்டாணி மாதிரி இருக்கிற ஆயுதத்தை வெட்டி எடுக்கிறாரு. குதிரையோட தம்பியை எடுக்கலான்னு போகும்போது குதிரை மயக்கம் போடாம அப்படியே இருக்கு. இன்னும் ஒரு நிமிஷத்துல குதிரை தம்பியை எடுத்து உனக்கு ஒட்ட வைக்கலன்னா உன் உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் மிரட்டுறாரு. இந்த குதிரை இன்னைக்கு மயக்கம் போடுற மாதிரி தெரியல, நம்ம வேலையை திரும்பவும் நாளைக்கு ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் உன் தம்பி உன்கிட்டயே இருக்கட்டும், இல்லனா நீ செத்துருவ. அதை திரும்பவும் ஒட்ட வச்சு தரேன் டாக்டர் சொல்றாரு. தெரியாம அவரோட கைப்பட்டு ஹீரோவோட தம்பி தரையில வந்து விழுது. உடனே டாக்டரோட நாய் வந்து ஹீரோவோட பொருளை அப்படியே சாப்பிட ஆரம்பிக்குது. அதை நாயோட வாயிலிருந்து எடுக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்றாங்க. முக்காவாசியும் நாய் சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற கால்வாசி மட்டும்தான் கிடைக்குது. ஐயோ, என்ன மன்னிச்சிருப்பா, எல்லாமே சொதப்பிக்கிச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னும் ஒரு நிமிஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு தம்பி எடுத்து உனக்கு ஒட்ட வைக்கலன்னா நீ செத்து போயிடுவ அப்படின்னு டாக்டர் சொல்ல, இதெல்லாம் கேட்டு ஹீரோவும் அப்படியே மிரண்டு போறான். ஐயோ, நான் சாக போறேன் அப்படின்னு ஹீரோ அழும்போது அந்த குதிரை அப்படியே மயக்கம் போட்டு விழுது. டாக்டரோட அசிஸ்டன்ட் குதிரையோட தம்பியை வெற்றிகரமா எடுக்கிறான். அதை எடுத்து ஹீரோவுக்கு வச்சு வேக வேகமா வேலையை செய்யறாங்க. குதிரையோட தம்பியே உனக்கு வச்சாச்சு, ஒரு வாரம் நீ மேட்டர்லாம் போடக்கூடாது, ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஹீரோ கண்ணா பின்னான்னு மேட்டர் பண்ணி வெளுத்து வாங்க ஆரம்பிக்கிறான். உன் தம்பி சின்னதா இருக்குன்னு கிண்டல் பண்ண எல்லா பொண்ணுங்களையும் அட்டவணை போட்டு தூக்குறான். அனகோண்டா மாதிரி இருக்கிற ஆயுதத்தை பார்த்து எல்லாரும் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுறாங்க. அந்த டாக்டர் சொன்ன மாதிரியே அந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் இவனை தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. அதுல முரட்டு குத்துவாங்க, அப்படியே லைன்ல நிக்கிறாங்க. அவனை தேடி வரவங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தி அனுப்புறான். இவன் கூட மஜாவா இருக்கணும்னு எல்லா பொண்ணுங்களும் ஏங்குறத பார்த்து அந்த ஊர் ஆம்பளைங்க எல்லாம் இவனை பார்த்து பொறாமப்படுறாங்க. இவனும் போடுறான் போட்டுக்கிட்டே இருக்கான். ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹீரோவோட வாழ்க்கை ரொம்ப கேவலமா இருந்தது. மேட்டர் பண்றதுக்காக இவன் ரொம்ப ஏங்கி இருக்கிறான். அதை எல்லாத்தையும் ஒரு பிளாஷ்பேக் மாதிரி யோசிச்சு பார்க்கிறான். இவங்க தான் படத்தோட ஹீரோயின். இவங்க பேரு சிங்கி, முண்டு சிங்கி. இவங்களுக்கும் ஹீரோவுக்கும் கல்யாணம் நடக்குது. இவன் பாக்குறதுக்கு வாட்ட சாட்டமா உயரமா இருக்கிறான். இவன் கூட கல்யாண வாழ்க்கை ரொம்ப கில்மாவா மஜாவா இருக்கும்னு நம்பிக்கிட்டு ஹீரோயினும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான். ஆனா இவன் தம்பி பட்டாணி மாதிரி இருக்கும். அதை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு இனிமேதான் இவ தெரிஞ்சுக்க போறான். ஃபர்ஸ்ட் நைட்ல ஹீரோவுக்கு ஒரே டென்ஷன். நம்ம ஆயுதத்தை வச்சுக்கிட்டு ஒரு எலிய கூட போட முடியாது. இந்த மெழுகு சிலையை என்ன பண்ண போறோம்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் தம்பியை வச்சு அங்க தேய்ச்சு சின்னதா ஒரு மேட்டர் பண்றான். 2 நிமிஷத்துல சுண்ணாம்பு அவுட் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறான். இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் அப்படியே மனசுடைஞ்சு போறான். ஐயோ, நம்ம வாழ்க்கையே போயிடுச்சே அப்படின்னு வெளியே காமிச்சிக்காம மனசுக்குள்ளேயே அழுவுறான். ஹீரோவும் அவனுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சு பாருறான். ஆனா 2 நிமிடத்துக்கு மேல அவனால ஷாட் போடவே முடியல. அவன் தம்பியை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு பயங்கர எரிச்சலா வரும். இந்த மொட்டை பையனை ஏண்டா கல்யாணம் பண்ணணும்னு சில சமயம் அப்படியே தலையில அடிச்சுப்பான். ஆனா புருஷன் கவலைப்படாம இருக்கிறதுக்காக அவளோட சோகத்தையும் எரிச்சலையும் வெளியே காமிச்சிக்கவே மாட்டான். நம்ம ஹீரோ அந்த ஊர்லயே ஒரு பெரிய பெயிண்டர். அவங்கள் நாட்டு ராஜா ஒரு வேலை விஷயமா அவரோட அரண்மனைக்கு இவனை கூப்பிடுறாரு. இந்த ராஜா ஒரு ரொம்ப பெரிய மேட்டர் வெறியன். கில்மா பண்ணி என்ஜாய் பண்றதுக்காக இவனோட அரண்மனையில ஆயிரக்கணக்கான பொண்ணுங்க இருக்காங்க. இந்த ராஜா புதுசா ஒரு பெயிண்டிங் ஒன்று வாங்கியிருக்காரு. ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பெயிண்டிங். அது உண்மையான பெயிண்டிங்கா போலியான பெயிண்டிங்கான்னு செக் பண்றதுக்காக தான் ஹீரோவை வர சொல்லியிருக்காரு. அந்த பெயிண்டிங்கை ஹீரோ ரொம்ப புத்திசாலித்தனமா செக் பண்ணிட்டு இது ஒரு போலியான பெயிண்டிங்னு சொல்ல, இவனோட புத்திசாலித்தனத்தை பார்த்து ராஜாவுக்கு இவனை ரொம்ப பிடிச்சு போது இன்னும் நிறைய பெயிண்டிங்ஸை பார்க்க சொல்லிட்டு அதுல ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எது அப்படின்னு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. நீ இன்னைக்கு எனக்கு பண்ண உதவிக்கு நான் உனக்கு பரிசு தரேன் அப்படின்னு இந்த ராஜா சொல்றாரு. இந்த அரண்மனையில ஆயிரக்கணக்கான அழகிகள் இருக்காங்க.
அதுல யார வேணாலும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு ராஜா சொல்ல ஹீரோவுக்கு இதுல யாரை எடுக்கிறதுன்னு பயங்கர கன்ஃபியூஷன். அவன் வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு அழகான பொண்ணை பார்த்ததே இல்ல. அப்படி ஒரு பொண்ண பாக்குறான். காய் குண்டு இடுப்பெல்லாம் பார்த்து அப்படியே மயங்கி போறான். போட்ட இவ்வளவுதான் போடணும், நான் இவளையே எடுத்துக்கிறேன் ராஜா அப்படின்னு கேட்க ராஜாவும் சரின்னு ஒத்துக்கிறாரு. அப்புறம் என்ன, அவன் சின்ன தம்பியை வச்சுக்கிட்டு அவனால முடிஞ்ச மஜாவான விளையாட்ட ஆரம்பிக்கிறான். சொர்க்க வாசல்ல இருந்து வர தேனெல்லாம் உறிஞ்சி குடிச்சுக்கிட்டு ரொம்ப மஜாவான ஒரு மேட்டரை பண்றான். ஒரு 2 ரவுண்டு போட்டுட்டு வீட்டுக்கு போவான்னு பார்த்தா அந்த அரண்மனையிலேயே 2-3 வாரம் தங்கி நிறைய ஐட்டங்களை பதம் பார்க்கிறான். 2-3 வாரமா புருஷன் வீட்டுக்கே வரலையே அப்படின்னு புது பொண்டாட்டியும் ரொம்ப கவலைப்படுறா. யாரு கூடவோ கில்மா பண்றாரு அப்படின்னு இவளும் சந்தேகப்படுறா. ஆனா அந்த சின்ன தம்பியை வச்சுக்கிட்டு அவரால என்ன பண்ண முடியும்னு இவளுக்கும் ஒண்ணுமே புரியல. ஆனா ஹீரோயினோட அப்பா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. மாப்பிள்ளை 3 வாரமா ராஜாவோட அரண்மனையில தங்கி நிறைய ஐட்டங்களை பதம் பார்த்துட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்கிறான் அப்படின்ற விஷயத்த மாமனார் கண்டுபிடிக்கிறாரு. இனிமே நீ என் பொண்ணுக்கு புருஷனும் கிடையாது, நீ எனக்கு மாப்பிள்ளையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் டிவோர்ஸ் பண்ணி வைக்கிறாரு. இனிமே இப்படி செய்ய மாட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு ஹீரோயின் கிட்ட கெஞ்சி பார்க்கறான். ஆனா ஹீரோயின் சிலை மாதிரி நிக்கிறான். ஐயையோ, என் வாழ்க்கை இப்படி நாசமாயிடுச்சே அப்படின்னு ஹீரோயின் கதறி கதறி அழுவுறான். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஹீரோ திருந்தி வாழ்வான்னு பார்த்தா திரும்பவும் அரண்மனைக்கு போய் அந்த ராஜா கூட சேர்ந்துகிட்டு புஜாலா இருக்கிறான். அரண்மனையில இருக்கிற நிறைய பெயிண்டிங் எல்லாம் செக் பண்ணி எது ஒரிஜினல் டூப்ளிகேட்னு இவன் கண்டுபிடிக்க இவன் கேட்கிற ஐட்டங்களை ராஜாவும் வாரி வழங்குறாரு. அப்படி ஒரு நாள் மேட்ரு போட்டுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு பயங்கரமா கடுப்பாகி ஹீரோவை பார்த்து அசிங்கமா திட்டுறான். இந்த சின்ன தம்பியை வச்சுக்கிட்டு உன்னால ஒரு மேட்டரும் பண்ண முடியல, என் நேரத்தை வீணடிக்காத, உன் கூட பண்ணும்போது என் முதுகை யாரோ சொரிஞ்சு விடுற மாதிரி தான் இருக்கு, இவ்வளவு கேவலமான ஒரு சின்ன தம்பிய நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல, எலிக்கு கூட தம்பி உன்னோடத விட பெருசா இருக்கும் அப்படின்னு இந்த பொண்ணு சத்தம் போட அங்க இருக்கிற எல்லாரும் ஹீரோவை பார்க்கறாங்க. அவமானம் தாங்க முடியாம அப்படியே உருகி போறான். எல்லார் முன்னாடியும் அந்த பொண்ணு அப்படி சத்தம் போட்டதும் ஹீரோவுக்கு பயங்கர அசிங்கமா போகுது. இவன் தம்பி ரொம்ப சின்னது அப்படின்னு அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் ஹீரோவை பார்த்து சிரிக்கிறாங்க. ஒரு ஆம்பளைக்கு இதைவிட அசிங்கம் வேற என்ன வேணும்? ஒரே நேரத்துல 50-60 பொண்ணுங்க உங்களை பார்த்து உங்க தம்பி ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த அவமானத்துல ஹீரோ அப்படியே உருகி போறான். அந்த அசிங்கம் பத்தலன்னு இந்த ராஜா வந்து அவன் தம்பியை காமிக்கிறான். அது அன்னகூண்டா மாதிரி இருக்கு, பொருள் எல்லாம் இப்படி இருக்கணும், உன் தம்பி பட்டாணி மாதிரி இருக்கு, அதை வச்சுட்டு நீ என்ன புடுங்க போற அப்படின்னு எல்லாரும் முன்னாடி இவனும் அசிங்கப்படுத்துறான். நீ போட்ட ஐட்டத்தை நான் இப்ப எப்படி போடுறேன்னு பாரு, மேட்ரு போட்டா இப்படி போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சங்கிலியில தொங்கிக்கிட்டு ஸ்பைடர் மேன் மாதிரி மேட்டர் பண்றான். இதெல்லாம் பார்த்து ஹீரோ அப்படியே மிரண்டு போறான். ஒரே கையில 2 பேரோட வெயிட்டையும் தாங்கிக்கிட்டு தொங்கிக்கிட்டே மேட்டர் பண்றானே, இதெல்லாம் நம்ம எப்ப பண்றது அப்படின்னு வியந்து போறான். இந்த ஐட்டத்தை உன்னால சந்தோஷப்படுத்த முடியல, அதனாலதான் அவன் அப்படி பேசினான். இப்ப என்கிட்ட குத்து வாங்கும்போது எப்படி துடிக்கிறான்னு பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ முன்னாடியே வச்சு வெளுத்து வாங்குறான். அதெல்லாம் பார்க்க ஹீரோவுக்கு அப்படியே அசிங்கமா இருக்கு. மேட்டர்னா இப்படி இருக்கணும், இன்னும் 4 நாளைக்கு எழுந்திருக்க மாட்டான். இப்படி பண்ண உன்னால முடியுமா? அந்த பட்டாணி தம்பியை வச்சுக்கிட்டு உன்னால ஒரு மயிரும் புடுங்க முடியாது, அது உனக்கு இருக்கிறதும் இல்லாததும் ஒண்ணுதான். பேசாம அதை அறுத்து தூக்கி போட்டுட்டு என் அரண்மனையில ஹைட்டக்காரியா வந்துரு அப்படின்னு இந்த ராஜா சொன்னதும் அங்க இருந்த எல்லாரும் ஹீரோவை பார்த்து சிரிக்க அவனுக்கு ரொம்ப அசிங்கமா போகுது. அதை அப்படியே கட் பண்ணிட்டு ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க வீட்டுல வேலை செய்யற 2 பேரு மேட்டர் பண்றத இவ ஒளிஞ்சு நின்னுகிட்டு பார்க்கறா. அதை பாருங்க இவளுக்கு அந்த இடமெல்லாம் ஈரமாகுது. உடனே கையடிக்கணும்னு மனசுல பயங்கரமா ஆசை வருது. அதுக்கு இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு புது மெத்தட ட்ரை பண்றா. நிறைய சில்லறைகளை எடுத்து அதை ஒரு நூல்ல கோர்த்து அதை ஒரு தம்பி மாதிரி ஆக்குறா. பாம்பு மாதிரி வளைஞ்சி நெழிஞ்சு விளையாடுற ஒரு தம்பி மாதிரி அதை செஞ்சு அதை வச்சுக்கிட்டு ஒரு அருமையான சம்பவத்தை செய்யறா. சில்லறை எல்லாம் சொர்க்கவாசல்ல உரச ஹீரோயின் வேற ஒரு உலகத்துக்குள்ள நுழையறா. இந்த நேரம் பார்த்து இவங்க வீட்டுக்கு புதுசா ஒரு வேலைக்காரன் வந்து சேர்றான். பாக்குறதுக்கு வாட்ட சாட்டமா கட்டுமஸ்தான ஒரு பாடியா இருக்கிறான். ஹீரோயின் இப்படி காஞ்சு போய் கிடக்கும் போது இப்படி ஒரு வேலைக்காரன் வீட்டுக்கு வந்தா ஹீரோயின் சும்மா இருப்பாளா? அவன் அப்படியே மேலையும் கீழையும் விரிச்சு பாக்குறா. இவன் நம்மள தினமும் பதம் பார்த்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள கற்பனை பண்ணி பாருகிறான். ஹீரோயின் பயங்கரமா காஞ்சு போயிருக்கிறாங்க. அவங்க புருஷனும் வீட்டுல இல்ல, அவங்கள மேட்டர் பண்ணி சந்தோஷப்படுத்துறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு இந்த வேலைக்காரனும் புரிஞ்சுக்கிறான். அவனை பார்க்க இவளுக்குள்ள ஏதோ பண்ணுது. கண்ட இடத்துல எல்லாம் பட்டாம்பம் பூச்சி பறக்கிற மாதிரி இவளுக்குள்ள ஒரு ஃபீலிங். சொர்க்க வாசல்ல இருந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தேன் சுரக்க ஆரம்பிக்குது.
ஹீரோயின் கொஞ்சம் காசை எடுத்து இந்த வேலைக்காரனுக்கு கிஃப்டா கொடுக்கறா. இது எந்த காசுன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவ கை அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ண அந்த சில்லறை. இந்த சில்லறை ஃபுல்லா நனைஞ்சிருக்கு, பிசு பிசுன்னு இருக்கு. அதிலிருந்து ஒரு முடியும் கிடைக்குது இந்த வேலைக்காரனுக்கு. முதலாளி அம்மா கில்மா பண்றதுக்காக நமக்கு நல்ல சிக்னல் கொடுக்கறாங்க அப்படின்னு இவனும் புரிஞ்சுக்கிறான். அந்த முடிய அப்படியே கையில எடுத்து பார்க்கிறான். அந்த சில்லறையில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த மன்மத தேனோட வாசனை அப்படியே இருக்கு. வேலைக்கு வந்த இடத்துல இப்படி ஒரு மெழுகு சில மாதிரி ஒரு தேவதை நமக்கு கிடைப்பான்னு அந்த வேலைக்காரன் அவன் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அன்னைக்கு நைட் குளிக்கிறதுக்காக ஹீரோயின் ஒரு பாத் டப்ல இறங்குறான். தண்ணியில நிறைய ரோஜா பூவெல்லாம் போட்டு ரொம்ப கில்மா மூடுல இருக்கிறான். எவனாவது என்ன பதம் பார்க்க மாட்டானா அப்படின்னு இவன் ஏங்கி மெதுவா விரல் வித்தைய செய்ய ஆரம்பிக்கிறான். அதை எல்லாத்தையும் பின்னாடி நின்னுகிட்டு ஒளிஞ்சிருந்துகிட்டு இந்த வேலைக்காரனும் பார்க்கிறான். இதுதான்டா சான்ஸ் கொம்மாலன்னு தண்ணியில டக்குன்னு எகிரி குதிக்கிறான். அப்புறம் என்ன பஞ்சு மிட்டாய பிச்சு தின்ற மாதிரி ஒரு இடம் விடாம ரசிச்சு ருசிச்சு நல்ல ஷாட் போடுறான். தண்ணிக்கு அடியில தண்ணிக்கு மேல அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச எல்லா கில்மா வித்தைகளையும் காமிச்சு ஹீரோயினை ஒரு வழியாக்குறான். சொர்க்க வாசல்ல இருந்து வர தேனெல்லாம் உறிஞ்சு குடிச்சுக்கிட்டு நிறுத்தாம ஷாட் போட்டு யாருமே போகாத ஆழங்கள்ல பயணம் செய்யறான். ஹீரோயின் இவ்வளவு சந்தோஷமா அவ வாழ்க்கையில இருந்ததே இல்ல. இன்றைய நாள் இப்படி ஒரு இனிய நாளா முடியும்னு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.